இந்த வேளையிலும் நான் ஒரு சில வசனங்களை தியானித்து அப்புறம் ஜெபிக்கலாம். அதாவது இன்றைக்கு நமக்கு எதிராளியாகிய ஒருவன் இருக்கிறான், எதிராக செயல்படுகிற ஒருவன் இருக்கிறான். தெரியுமா யாருக்காவது? யாரு? சாத்தான் தான். பிசாசு நமக்கு எதிராளி. நம்ம நினைக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிராளி, நம்ம வீட்டில் இருக்கிற கணவர் நமக்கு எதிராளி, பிள்ளை நமக்கு எதிராக எந்திரிச்சு வந்துருச்சு, நம்ம கூட வேலை செய்கிறவங்க எதிராளி. இதெல்லாம் நினச்சி நம்ம உள்ளத்தில் புழுங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இல்லை, அவங்க யாரும் இல்லை. எதிராளி யார் தான்? பிசாசு. அவன் எப்படி செயல்படுகிறவன் என்றால் தந்திரமாய் செயல்படுகிறவன், தந்திரசாலி. அவனை போல தந்திரமாய் செயல்படுகிறவன் வேறு யாருமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் அந்த தந்திரம் கிடையாது. நீங்கள்லாம் நல்லவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க, உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நல்லவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லவங்க, விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். யாரும் மோசமானவங்க அல்ல, நல்லவர்கள். ஆனால் தந்திரசாலி யாரு? பிசாசு. அவன் தந்திரமாய் வந்து யாரை எப்படி வஞ்சிக்கலாம், யாரை எப்படி சோர்வடைய பண்ணலாம், யாரை எப்படி பரிசுத்தத்தை விட்டு விலக பண்ணலாம், யாரை எப்படி தவற வைக்கலாம், எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். உங்கள் காரியம் அத்தனையும் அவனுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு 30 வயது, ஒரு 40 வயது, 50, 100 வயதுன்னு வைத்து கொள்ளுங்களேன். அவனுக்கு 6000 வருஷம் அனுபவம் உண்டு. எப்போ? உலக தோற்றம் முதற்கொண்டே அவன் இருக்கிறான் இல்லையா? ஏதேன்லேயே நுழைஞ்சிட்டான். நம்ம பாட்டி யார? ஏவாள்கிட்ட அவன் உள்ளே போய் எதை வச்சு தான் அவன் கிரியை செய்தான்? தன்னுடைய தந்திரத்தை வைத்து தான் கிரியை செய்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உண்டாக்கின இந்த காட்டு மிருகங்கள், ஜீவன்கள் அனைத்திலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. தந்திரம். அந்த தந்திரத்தை கொண்டே ஏவாளிடத்தில் பேசி அவன் சரிப்படுத்தி விட்டான். எல்லாரும் ஏவாளையும் வஞ்சித்தான், ஆதாமையும் வஞ்சித்து விட்டான், இருவரையும் வஞ்சித்து விட்டான். வஞ்சகன். அவனுக்கு இன்னொரு பெயர் சொல்ல போனால் வஞ்சகன் என்று சொல்லலாம். இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். எபேசியர் நிருபம் 6ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் ஒரு யுத்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கான்னா அவங்களோட என்ன செய்யணும்? யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பலவீனராக இருக்கலாம், நீங்கள் வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் சரியான பண வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை எல்லா வசதியும் உடையவர்களாக இருக்கலாம், நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வேத வசனத்தை நன்றாய் கற்று தேர்ந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களோடு யார் போராடுகிறது? பிசாசு தந்திரமாய் போராடி கொண்டே தான் இருப்பான். நம்முடைய மூச்சு போகும் வரைக்கும் இந்த பூமியில் அவனோடு போராட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், பயப்படாதங்க, பயந்துடாதங்க. ஏன்னா இயேசு ஜெயித்து விட்டார். சிலுவையிலே அவனுடைய தந்திரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆணி எடுத்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆகையினால் நமக்கு வெற்றி உண்டு. நான் பயமுறுத்த இதை சொல்லவில்லை, ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறேன். ஏனென்றால் அவன் நம்மோடு போராடும் போது ஜாக்கிரதையாக இருந்து அவனை ஜெயிக்க வேண்டும், விழிப்பாக இருந்து அவனை ஜெயிக்க வேண்டும், கவனமாக இருந்து ஜெயிக்க வேண்டும். நம்ம வைத்துக்கொள்ளுவோம், இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு சர்ப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருப்போமா? இப்படி பார்த்துட்டே இருப்போமா? அது போனா போட்டுரும் இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. எத்தனை பேரை கூப்பிட்டு அதை எப்படி எந்த தடி வச்சு அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம் பார்த்து அதை அடித்து வெளியே துரத்துனதான் நமக்கு நிம்மதி. உட்காருவோம். யாரும் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உள்ள வரட்டும், எங்கேயாவது புகுந்து உட்காந்துக்கிட்டோன்னு பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் குடும்பங்களில் இதை செய்யவில்லை, உங்கள் வீடுகளில் உங்கள் வாழ்க்கையில் இதை செய்யவில்லை.
அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறீர்கள். அதான் பேதுரு யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதாவது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு எந்த விதத்திலும் நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ இடம் கொடுக்கக்கூடாது. அவன் தந்திரமாய் உள்ளே நுழைந்து வந்து என்ன செய்யணுமோ செய்வான். தேவாள் இடத்துல அப்போ தானே வந்தான். அழகான தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், அழகான கனிவர்க்கங்கள், நேசர் உலாவுகிற தோட்டம். தேவனாகிய கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வந்து அழகாக உலாவிக்கொண்டு அவனோடு பேசிக்கொண்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த இடம். மகிழ்ச்சியை ஒரு க்ஷணப்பொழுதிலே கெடுத்து போட்டான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்க உறவை துண்டித்து விட்டான். அவன் ஒழித்து கொண்டாங்க. ஒரு நாள் தேவன் எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த நாளிலே ஒழித்து கொள்ளுகிறார்கள். மரத்தடியிலே போய் ஒழித்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அத்தி இலைகளெல்லாம் தைச்சி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உடுத்திக்கிட்டாங்க. எவ்வளோ நேரம் அத்தி இலையை உடுத்தி அது அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க முடியும்? அவங்களால முடிந்தது அதுதான், வேற எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு பரிதாப நிலைமைக்குள்ளே மாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த சர்ப்பத்துடைய தந்திரத்தினாலே மட்டுமே. தேவன் அன்புள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் நம்மோடு உறவு வைத்து எப்போது இந்த மனிதனோடே உறவு வச்சுக்கிட்டனோடனே அவருடைய அலாதி பிரியம் அவருக்கு வேற எந்த அந்த பரலோகத்தில் எவ்வளோ மகிமை இருக்குது, எவ்வளோ மேன்மையான காரியங்கள் அவருக்கு இருக்கிறது இல்லையா? பரலோகத்தில் எப்போதும் துதி பாடல், தூதர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். மகிழ்ச்சியான இடம். அங்கே பாவம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. ரொம்ப அழகான மகிழ்ச்சியான இடம் பரலோகம். அதை விட்டுட்டு மனுஷனை தேடி வந்தாரே, அவனோடு உலாவும்படி அவன் தனியாக இருக்கிறானே என்று ஓடி வந்தாரே. ஏவாளை சிருஷ்டித்த பிறகும் அவங்க கூட வந்து உலாவி கொண்டிருந்தாரே. இவ்வளோ அன்புள்ள நேசர், இவ்வளோ மகிமையான கர்த்தர், இவ்வளோ பரிசுத்தமான தேவன் மனிதனை இவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கும் போது இந்த உறவை துண்டித்து விட்டான். சத்துரு உள்ளே வந்து, பிசாசு உள்ளே வந்து மனிதனையும் தேவனையும் பிரித்து விட்டான். அழகான தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இனி அந்த கனிவர்க்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க முடியாது. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்க முடியாது. பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். இப்படியே தான் நம்முடைய நிலைமையையும் கர்த்தர் பிசாசு மாற்றி விடுகிறார். இயேசு சிலுவையிலே அனைத்து ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் அங்கே சிலுவையிலே அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகத்தை உருவாக்கி, இப்படியெல்லாம் பண்ணணுமா, இப்படியெல்லாம் ஜீவிக்கணுமா, இப்படியெல்லாம் இருந்தால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா, இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் இப்படி தான் அவன் கேள்வி தான் எழுப்பிட்டு இருப்பான். புரியுதுங்களா? கேள்விதான், கொஸ்டின். ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கா பைபிளில்? இப்படின்னு ஒரு வசனம் இருக்கான்னு கேட்பான். ஆனால் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த கள்ளை ஞானஸ்நானம் எடுத்தானா? அடுத்த கேள்வி கேட்பாங்க. அந்த கள்ளை ஞானஸ்நானம் எடுத்தானா? ஏசு என்ன சொன்னார்? ஏசு கள்ளனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடைச்சி தானே. அப்போ எப்படி என்ன பதில் சொல்கிறது? கள்ளனுக்கு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய தருணம் கிடைத்திருந்தால் அவன் எடுத்திருப்பான் கண்டிப்பாக. இன்றைக்கு இத்தனை கேள்விகளையும் கேட்டுட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்லை. தங்களுக்கு சாதகமாக பேசிக்கொண்டு அப்படியே 4 பேரை போல் நம்ம இருந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஏமாந்து போக கூடும். இங்கே எபேசியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். அப்படியானா நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு போர்க்களம் போல இருக்கிறது. அதில் அவன் குறுக்கிட்டு நம்மோடு போராடி கொண்டே இருப்பான். ஆகையினால நாம் என்ன தரித்து கொள்ள வேண்டும்? போர் ஆயுதங்களை, இந்த போர் செய்கிறவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்காமல் போர்க்களத்துக்குள்ளே போய் போராட முடியாது, போர் செய்ய முடியாது. அதாவது மிலிட்ரியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க சரியாக தான் சாப்பிடுவாங்க, மது வகைகள் ஒன்று அருந்தக்கூடாது, எல்லா வஸ்திரங்கள் ஒன்றும் அவங்க உபயோகிக்கக்கூடாது, அங்கே கவனமாக இருக்க வேண்டும். சமயத்துக்கு சமயம் குறிப்பிட்ட ஆகாரங்களை தான் சாப்பிட வேண்டும், குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட வேண்டும், குறிப்பிட்ட வஸ்திரத்தை தான் அவர்கள் உடுத்தி கொள்ள வேண்டும். இப்படி அவங்களுக்கு பல முறைமைகள் இருக்குது. அதே போல தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வருகிற இந்த போர்க்களத்திலே, இந்த போராட்டத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் அங்கு நாம் அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும். ஒரு நோஞ்சான கொண்டு போய் மிலிட்ரியில் சேர்ப்பாங்களா? ஒரு ஆஸ்மா பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறவனை, அல்லது கை கால் இல்லாதவனை, நொண்டியை கொண்டு போய், அல்லது ஒரு பலனும் இல்லாதவனை இப்படி ஓஞ்சிக்கிட்டு போய் நிற்கிறவனை போய் மிலிட்ரியில் சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. திராணி வேண்டும். சாத்தானோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும். முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், நீதியின் சால்வை உடுத்தி கொள்ள வேண்டும், துதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் தருகிற பரிசுத்தம் என்கிற அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தரித்து கொண்டு அப்போதான் திராணி உண்டாகும். தேவ சமூகத்தில் அவனோடு நிற்பதற்கு ஒரு திராணி. அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையை காணும்போது நடுங்குவான். இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கும்போது, இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட பிள்ளைகள் என்று காணும்போது அவனுக்கு உள்ள நுழைய முடியாது. ஆனால் குற்றங்கள் வரும்போது தாராளமாக உள்ள நுழைஞ்சிருவான். எங்கே வீழ்த்தலான் என்று பார்ப்பான். பொய் சொல்ல வழி தேடிக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது பொய்யை சொல்லி இவளை மடக்க வச்சிடலாமா, எங்கேயாவது சண்டை பண்ணி இவளை குழப்பி விட்டுடலாமா, அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். தந்திரமாக வருவான். ஏதேனுக்குள்ளே வந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் தந்திரமாக முதல்ல உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இதை செய்வான். வாழ்க்கைக்குள்ளே தேவனை விசுவாசிக்க விட மாட்டான், விசுவாசத்தோடு ஜெபிக்க விட மாட்டான், துதிக்க விட மாட்டான். ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுமே உடனே என்ன செய்திருவான்? என்ன கோயில், என்ன கூட்டம், என்ன பெண்கள் ஆராதனை, என்ன ஊழியர் கூட்டம், எனக்கு போய் என்ன எல்லாம் என்ன அவ்வளோ அன்னைக்கு படுக்க வச்சிருவான் வீட்டுக்குள்ளே. இப்படியெல்லாம் வருதா உங்களுக்கெல்லாம்? வரலையா? நீங்கள்லாம் நல்லவங்க, பலசாலிகள். ஹல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தை இருக்குமானால் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன, இன்னும் பலமுள்ளவர்களாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடணுன்னா எதை சாப்பிடணும்? வேத வசனமாகிய ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும். புரியுதா? வசனம் நல்லா படிக்கணும். நீங்கள் வசனத்தை படித்து இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். வசனத்தை கொண்டு தான் சாத்தானுடைய தந்திரத்தை மேற்கொள்ள முடியும், அவனை ஜெயிக்க முடியும். வசனத்தை சொல்லும்போது அவன் ஓடியே போயிடும், அவன் நிற்க முடியாது. இயேசு வசனத்தை சொல்லி தான் அவனை ஜெயித்தார் இல்லையா? முதல்ல இதில் சொன்னால், நீ ரொம்ப பசியாக இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அடுத்தது கொண்டு வந்தான். இப்படி சோதனைகளை கொண்டு வந்தான். இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தபடினாலே நமக்கும் ஜெயம் உண்டு. அதனால் சங்கடப்படாதுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் போராட்டம் உண்டு, கடைசி வரைக்கும் கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஜெயம் தருவார். அப்புறம் வேத வசனத்தை புசிக்கிறது மட்டுமல்ல, ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும்.
ஜீவ தண்ணீர்னால எப்போதும் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஆவியினால் நிரம்பி களிகூர்ந்து மகிழ வேண்டும். ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியினாலே நிறைந்து நிறைந்து தேவ வல்லமையை அனுதினமும் புதிதாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற வல்லமை நாளைக்கு அந்த வல்லமையை கொண்டு நாளைக்கு ஜீவிக்க முடியாது. இன்றைக்கு புதிய வல்லமை, நாளைக்கு புதிய வல்லமை. அதான் தாவீது சொல்லுகிறார், காலைதோறும் உடைய கிருபை புதியதாக இருக்கிற அவருடைய கிருபை, அவருடைய பலன் புதிதாய் வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வைக்கிற பலனோட நாளைக்கு ஓட முடியாது. நாளைக்கு தனியாக தான் அதற்குரிய பலன் பெற வேண்டும். ஏன்னா எப்படி சோதனை வருகிறதோ, எப்படி போராட்டம் வருகிறதோ, எப்படி நமக்கு யுத்தங்கள் வரப்போகிறதோ, அதெல்லாம் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆவியிலே நிரப்பப்படும் போது ஆவியின் பலனாலே நம்ம அவனை ஜெயித்து முன்னேறி கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. நான் எல்லாம் சொன்னாலும் கண்டிப்பாக சில தோல்விகள் வரும், சில அபஜயங்கள் வரும். உடனே அங்கே படுத்திடக்கூடாது, எழுந்திருக்கணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் தோல்வி அடைந்து விட்டேன், இந்த காரியத்தில் பிசாசுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், இந்த காரியத்தில் சத்ரு என்னை வஞ்சித்து விட்டான், இந்த காரியத்தில் பிசாசு என்னை விழப்பண்ணி விட்டான். ஜெயம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுது ஜெபித்து தாழ்த்தி மன்றாடி மறுபடியும் அந்த ஆதி நிலையில் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று கேட்கிறார். நம்ம குழந்தை நடக்கும்போது கீழே விழுந்துருது இல்லையா? விழுந்தவுடனே அந்த குழந்தை விழுந்த இடத்துல கிடக்கட்டும்னு பார்த்துட்டு இருப்போமா? குழந்தையா இருக்கிற நேரத்தில் தூக்கி விடுவோம் இல்லையா? கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டா விழுந்துட்டான் என்ன இப்படி பார்ப்பான், ஐயோ யாராவது நம்ம பார்த்துட்டாங்களா அப்படின்னு மறுபடியும் பார்த்துட்டு மடமடன்னு இப்படி தட்டி எந்திரிச்சு விழாதது மாதிரி நின்றுக்குவான் இல்லை தானே? அப்படி தானே? அதனால் சின்ன அனுபவங்களில் ஆரம்ப நாட்களிலே அவன் விழும்போது கர்த்தரே நம்மை தூக்கி விடுகிறார். ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை மறுபடியும் அந்த ஆதி அனுபவத்துக்குள்ளே உங்களை வழிநடத்துகிறார்கள். கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசுகிறது. ஆவியானவர் உங்களை உணர்த்தி உயிர்ப்பிக்கிறார். எவ்விதமான அனுபவங்களை எல்லாம் அடைந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தைரியமாயிருங்கள், தைரியம் கொள்ளுங்கள். அவனுடைய போராட்டத்தை கொண்டு பயப்பட தேவையும் இல்லை, அவனுடைய தந்திரத்தை கண்டு பயந்து நடுங்கவும் தேவை இல்லை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த எபேசியர் நிருபத்துக்குள்ளே நாம் வருவோம். 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம், இப்படி தரித்து கொண்ட நாம் இனி போராடுகிறது யாரோடு என்று கீழே உள்ள சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. முதல்ல சொன்னது போல மனிதரோடு நமக்கு போராட்டமே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மனிதரோடு நமக்கு போராட்டம் கிடையாது. யாரோடு போராட்டம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், நம்முடைய ஆளுகை செய்கிறவர்களோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. துரைத்தனங்களோடு போராட்டம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதி, இந்த உலகத்தின் பிசாசு, உலகத்தில் பிசாசு பல ஆசை இச்சைகளை காட்டுகிறான், பல பாவ சோதனைகளை கொண்டு போடுகிறான், பல போராட்டங்கள். லோகாதிபதினா இந்த உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்கிற ஒரு பிசாசு. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5:18-19 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆகையினாலே உலகத்திலே ஜீவிக்கிற நாம் இந்த உலகத்தோடு ஒட்டி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்துக்கொத்த வேஷம், உலகத்துக்கு பேச்சு, உலகத்துக்கொத்த நடக்கைகள், உலகத்துக்கு ஒத்த சிந்தைகள், உலக பாவனைகள் ஒன்று நம்முடைய இருதயத்தை ஒட்டிவிடவே கூடாது. தனித்து வாழ்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்த பிள்ளையாம் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது, நான் மலை குன்றுகளிலிருந்து பார்க்கிறேன், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனங்கள், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளும் மனுஷரை போல உலக ஜனங்களை போல ஒருபோது வாழக்கூடாது. நம்முடைய
பேச்சு, நடத்தை, சிந்தை, செய்கை, ட்ரெஸ் முறைகள், நம்முடைய அலங்காரம், ஆடை அணிவது, மற்ற அலங்காரங்கள் யாதொன்றிலும் உலகத்தாரை போல் நாம் இருக்கவே கூடாது. இதுவும் வேணும் அதுவும் வேணும், ரெண்டும் சேர்த்து அனுபவித்தோன்னா பிசாசு ஒரு நாள் வெட்டி கீழே தள்ளி போட்டுட்டு போயிடுவான். ஒருவேளை நாம் இந்த இங்கே சபையில் அது எல்லா காரியங்களையும் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் எல்லாத்துலேயும் உடன்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் அந்தரங்க காரியத்திலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி மேல் தோல்வியை தான் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தரிடத்தில் வருகிற அந்த உன்னத ஆசீர்வாதங்கள், அந்த மகிமையான பாக்கியங்கள், அந்த பூரண பரிசுத்தத்துக்கு நேரான பாக்கியங்கள் ஒன்றையும் நீங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது. வசனத்தின் படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் மட்டுமே நாம் மகிமையாய் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். பாருங்க, இவைகளோடு அந்தகார லோகாதிபதிகள், அவைகளோடு போராட்டம் இருக்கிறது. அப்புறம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, அந்த சேனை வானமண்டலத்தில், ஏன்னா சாத்தான் அங்கே மேலே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த வேளையில் தான் வடதிசையில் உள்ள சியோன் பர்வதத்தில் அவன் அந்த ஆராதனை கூட்டத்தை நான் ஏறிடுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் தன்னை பெருமை பாராட்டி கொண்டபடியினாலே கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் இந்த ஆகாய மண்டலத்தில் இருந்து கொண்டு தேவ பிள்ளைகளை மேலே உன்னதத்துக்கு நேராக போக விடாதபடிக்கு, அவன் இழந்து போன அந்த மகிமையை தான் மனிதர்களுக்காக, அதாவது ரட்சிக்கப்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட மகிமையடைந்த பரிசுத்தவான்களுக்காக அந்த மகிமையை வைத்திருக்கிறார். அங்கே போக விடக்கூடாது என்பது தான் அவனுடைய குறிக்கோள். அவன் விடாமுயற்சியாய் கிரியை செய்து கொண்டு இருப்பது அதற்காக தான். அங்கே போய் பிரயாணம் பண்ணி அங்கே போய் தேவனோடு சேர வேண்டிய அந்த பிள்ளைகளை எப்படியாவது இழுத்து கீழே தள்ளிவிட வேண்டும். அதற்காக தான் எத்தனை தந்திரங்களை எடுக்கிறான். இப்போ அதிகமாக அவன் எடுக்கிற ஒரு பெரிய தந்திரத்தில் ஒன்று, இந்த சத்தியத்தை விகற்பமாய் போதிக்கிறான். கர்த்தருடைய வசனத்தை வசனத்தின்படி போதிக்கிறது இல்லை, ஒரே வசனத்தை எடுத்து தான் தாறுமாறாய் போதிக்கிறார்கள். அது சொல்லவே முடியாது, கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்படிப்பட்ட அது இனிமையாய் பேசுவார்கள். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு கூட்டத்தார், தேவன் அன்புள்ளவர், ஆகையினால யாரையும் நரகத்தில் போட மாட்டார். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? நரகத்தில் போட மாட்டார். இந்த பூமி இப்போ இங்கே 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. பூமியை அப்படியே, உலகத்தை அப்படியே அனுபவிக்கலாம். உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்கணும்னாலும் ஜீவித்து கொள்ளலாம். கர்த்தர் அன்புள்ளவர் ஆனபடினால அவர் பரலோகத்தில் நம்ம சேர்த்துக்கொள்ள. இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, பரலோகமும் இல்லை நரகமும் இல்லை. இதுதான் உலகம்தான் எல்லாம் அனுபவிச்சுட்டு இங்கே சம்பரமாய் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கேட்பதற்கெல்லாம் இனிமையாக இருக்கும், என்றாலும் வேதத்துக்கு புறம்பான துருபதேசங்கள். கதவு தட்டிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க, வீடு வீடாக புக்கெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் அவங்கள வீட்டில் ஏற்றக்கூடாது. நல்லா படித்தவங்க, டிப்டாப்பாக வருவாங்க, ஜென்ரலாக வருவாங்க, நல்லா பார்க்குறதுக்கும் கண்ணியமாக இருக்கும், கொஞ்சம் அன்பாக பேசி உங்களை, அதுவும் பெண்கள் இருக்கிற இடத்துல தான் அதிகமாக இந்த காரியத்தை செய்கிறாங்க. செய்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த வாரம் வருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக உங்களை ஏமாற்றி அந்த புக்கை வாங்கி அவங்களை படிக்க வச்சு மறுபடியும் கேட்பார்கள். நீங்கள் அவர்களை வீடுகளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேதவசனம் யோவான் அப்போஸ்தலர் நிருபத்தில் 3ஆவது நிருபத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நிருபம்னு நினைக்கிறேன், அந்த அதிகாரத்தில், நீங்கள் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வராமல் வேறு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவர்களை வீடுகள், அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது, அவளை வீடுகளில் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இந்த வசனத்தை படிக்கிறீங்களா? ஒருவன் உங்களிடத்தில் வசனம் சொல். 2 யோவான் 10 இல்லை 9 படி. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல்
மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவர்கள் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவளாக. அவர்களுக்கு வாழ்த்துதல் சொன்னாலே அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு நமக்கு பங்கு கிடைச்சிருச்சு. அதனால் அப்படிப்பட்டவங்கள வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலைனாலும் டீ கொடுக்கலைனாலும் கவலை இல்லை. அவங்களுக்கு வீட்டிலே ஏற்றக்கூடாது, வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. எங்களுக்கெல்லாம் சபை இருக்குது, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆகையினால இதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு நல்லா கட் அண்ட் ரைட்டாக பேசிடணும். அடுத்த நாள் நம்ம வீடை தேடி வரக்கூடாது. இதுக்கு தயவு தாட்சின்னு நீங்கள் பண்ணவே கூடாது. இன்னும் பலவிதமாக ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்லுகிறவர்கள் கூட்டத்தில் கூட இயேசு ரட்சிக்கிறார், சரிதான். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது. இயேசுவும் ஒன்று தான், பிதாவும் ஒன்று தான், ஆவியானவரும் ஒன்று தான். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். உண்மைதான், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனால் மூவரும் மூன்று விதமான கிரியைகளை செய்கிறார்கள். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து பரத்துக்கு போன பிறகு அவர் பிதாவை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ வந்தார்? இயேசு பரமேறி போன பிறகு இந்த பூமிக்கு அந்த மேல் வீட்டறையில் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்து இறங்கினார். இயேசு பாடுபட்டு பரலோகம் போயிட்டார், உயிரோடு எழுந்து பரலோகம் போய்விட்டார். பிதாவாகிய தேவன் அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினவர் இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த பூமியில் அசைவாடி தேவ ஜனங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லுகிறவர்களை நீங்கள் பின்பற்றவே கூடாது. சத்திய வசனத்துக்கு விரோதமான காரியம். அவங்க நான் சொல்கிறது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க அழகாக சாதுரியமாக நல்லா உங்களை கவர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு அழகாக பேசுவார்கள், நன்றாக பேசுவார்கள். ஆகையினால இவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கவே கூடாது. பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் வாழ்த்து சொல்லுகிறான், அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவர் ஆகிறான். நாம அது குழந்தை ஆகி விடுகிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாய், விழிப்பாய், எச்சரிக்கையாக இருப்போம். வேத வசனத்தை நன்றாய் படிப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே ஊழியக்காரங்கிட்ட வாங்க, வந்து கேளுங்க. இப்போ தான் ஃபோன் வசதி இருக்குதே, இப்படி ஒருத்தங்க வந்தாங்க, இப்படி பேசுனாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் எபேசியர் நிருபத்துக்குள்ளே வருவோம். 6வது அதிகாரம். இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆகைதான் அதைத்தான் இது சத்ருவால் வருகிற போராட்டம். தேவ பிள்ளைகளை விழத்தள்ளுவதற்காக பொல்லாத பிசாசு படையெடுத்து இந்த கிரியைகளையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது 13வது வசனத்தில் படிக்கும்போது, ஆகையால் தீங்கு நாளிலே அவனை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவன் நமக்கு என்ன தருகிறார்? சர்வாயுத வர்க்கங்களே தருகிறார். தேவன் இந்த யுத்த களத்திலே போர் புரிவதற்கு இது மனிதருடையது அல்ல, நம்முடைய சுய பிரயாசத்தில் கிடைக்கிறதும் அல்ல. சொந்த ஞானம், அறிவு, திறமை. எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது, நான் நல்லா படிச்சிருக்கேன், வேத வசனத்தை எல்லாம் நல்லா படிச்சிருக்கேன், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். இந்த சுய பலத்தை கொண்டு அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். யாருடைய சர்வாயுத வர்க்கம்? தேவனுடையது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்தால் மட்டுமே அவனோடு போராடி ஜெயம் பெற முடியும். சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாயும் எடுத்துக்கொள்ளுங்கள். தரிக்கணும், அப்புறம் அவன் வரும்போது எடுத்துக்கொள்ளணும் கையில். கீழே என்னென்ன தரிக்கணுன்றத அடுத்த வசனங்களில் படிப்போம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். எதை கட்டிக்கொள்ள வேண்டும்? அறை.
இந்த வெயிட்டெல்லாம் தூக்குறவங்க அல்லது இந்த அதிகம் பாரமான வேலை செய்கிறவங்க முதல்ல நாங்கள் தலையில் ஒரு டவல் கட்டியிருப்பாங்க, அதை எடுத்து என்ன செய்வாங்க, இடுப்பில் நல்லா டைட்டாக கட்டிக்கிடுவாங்க. கட்டிட்டு முந்தின காலத்துலலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அந்த ரோட்டில் பெரிய வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்தை மாதிரி வண்டி வசதிகளெல்லாம் அப்போ கிடையாது. மக்கள் தான் அந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு, எதுனாலும் காய்கறி ஆனாலும் கிழங்கு ஆனாலும் மீன் ஆனாலும் அப்படி தூக்கி கொண்டு போவார்கள். வேகமாக போவாங்க. அவங்க முதல்ல கட்டிக்கிறது என்னது, அறையை நல்லா கட்டியாக கட்டிக்குவாங்க ஒரு துணி வச்சு. இதே போல் நாமும் இந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு, சத்துருவோடு எதிர்ப்பதற்கு சத்தியம் என்னும் கச்சையே கட்டிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன கச்சை? சத்தியம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும் உண்மை இருக்க வேண்டும். பொய்யான வார்த்தைகள் வரக்கூடாது. வாழ்க்கையிலே மாய்மாலங்கள், பொய் ஒன்று காணப்படக்கூடாது. இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். நம்ம அந்தரங்கத்தில் செய்யலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக இருந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. உண்மை, சத்தியம், சத்தியத்துக்கு சாட்சிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே உண்மை பேசுங்க. ஏன்னா ஒரு திட்டிடுவாங்க கணவர்கிட்ட, இந்த காரியத்தை உண்மையாக சொல்லிட்டா அவர் ஏதோ ஒன்று 4 திட்டிடுவார். அதுக்குன்னு பயப்படாங்க. திட்டுனாலும் பரவாயில்ல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்லி திட்டு வாங்குறதுல தப்பு இல்லை. பொய்யை சொன்னால் கர்த்தருக்கு முன்பாகும் தவறு, கணவனுக்கு முன்பாகும் அது தவறு. யாரிடமும் பொய் வார்த்தைகள் பேசாதீர்கள். இந்த வாழ்க்கையும் மாய்மாலமும் பொய்யும் உடையதாக இருக்கவே கூடாது. அதுலேயும் நேர்மை, எல்லாவற்றிலையும் நேர்மை காணப்படும். நம்ம எழுதுகிற காரியத்திலும் உண்மை இருக்கட்டும். எல்லா காரியத்திலும் உண்மையாய் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. அது மட்டுமல்ல, சத்தியம் என்பது தேவனுடைய வசனம். வசனமே சத்தியம். இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யோவான் சுவிசேஷம் 17 அது ஞாபகம் வந்தபடினாலே சொல்லுகிறேன். 17 அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். வசனமே சத்தியம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். வசனம் சத்தியம். வசனத்தை மிந்தி எந்த ஒரு உண்மையும் கிடையாது. வசனத்துக்குள்ள அத்தனை சத்தியமும் அடங்கி இருக்கிறது வேத புஸ்தகத்துக்குள்ள. ஆமென். அதான் சத்திய வேதாகம்னு கூட சொல்லுவாங்க. வசனத்தில் பைபிளில் பரிசுத்த வேதாகம்னு எழுதியிருக்கோம். இனி சத்திய வேதாகம்னு கூட சொல்லுவாங்க. ஆகையினாலே வசனம் சத்தியம். அதை நம்ம அறையில் எப்போதும் கட்டிக்கொள்ள வேண்டும். அறையில் நல்ல வசனமாகிய சத்தியத்தையும் சத்தியமாகிய வசனத்தையும் நாம் அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எனது நீதி என்னும் மார்க்கவசம். நீதி, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வது நீதி. இயேசுவே அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். நாம் ஒவ்வொருவரும் அந்த நீதியை நிறைவேற்றினவர்கள். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. யார் கையாவது உயராமல் இருக்கா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உடனே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். காலதாமதம் பண்ணவே கூடாது. அந்த நீதியை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இனி வசனமும் நீதியாக இருக்கிறது. அவருடைய வசனமும் நீதியாகவே இருக்கிறது. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணி இந்த நீதியை நாம் தரித்து கொள்ளுகிறோம். நீதி. அடுத்தது சமாதானத்தின் நீதி என்னும் மார்க்கவசத்தை, இந்த மார்பை பாதுகாக்கிறது தான் இந்த நீதி. ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்குடைய அந்த யுத்த களத்தில் அவருடைய வாழ்க்கையாக இந்த ஒருத்த மேலே அதுக்கு தான் யுத்த களத்தில் போகிறவங்க மார்க்கவசத்தை போட்டுக்கிடுவாங்க இல்லையா? அது அது குண்டோ என்னமோ போய் உள்ள போகாதபடிக்கு அது பாதுகாக்கும். இப்போ நெஞ்சில் ஒரு தாக்குதல் வந்துருச்சுன்னா அவன் அவ்வளோதான், அவுட்டு தான். அவன் பிறகு எந்திரிச்சு நின்று ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் மார்க்கவசத்தை நன்றாக அந்த நீதியை தரித்து கொள்ள வேண்டும். அது மார்க்கவசமாய் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய
ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த சுவிசேஷம் நாம் எப்போதும் யாருக்கும் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் வந்தாலும் சரி, நம்முடைய ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டா கூட அவங்களுக்கு 2 வார்த்தை, இயேசு நல்லவர், இயேசு உண்மையுள்ள தேவன், இயேசுவை நீ ஏற்றுக்கொள், அவரிடம் வா அப்படின்னு 2 வார்த்தை சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதம் தான். யாரை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு சுவிசேஷ வார்த்தையை சொல்லுவது ரொம்ப நல்லது. அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்போதும் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பாதரட்சை நம்ம ஏன் போடுறோம்? காலில் முள் கல் ஒன்றும் குத்தாதபடிக்கும், இந்த வெயில் நேரத்தில் அதில் நெருப்பு, அதாவது சூடு படாதபடிக்கும், குளிர் நேரத்தில் குளிர் தாக்காதபடிக்கும் பாதரட்சை அணிந்து கொள்ளுவோம். நாம் இப்படி கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய பாதரட்சை பாதுகாக்கப்படுகிறது, பாதங்கள் காக்கப்படுகிறது. ஆயத்தம் என்னும் பாதரட்சத்தை நாம் எப்போதும் தொடுத்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒருத்தங்க விருந்தாளி வர்றாங்க, நல்லா விருந்தெல்லாம் சமைச்சு போட்டுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு போனாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படலை. உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ரட்சிப்பை பற்றி? ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே அவங்க சொல்லுவாங்க, இவ வீட்டில் போய் சாப்பிட்டேன், விருந்து சாப்பிட்டேன், இவ ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் வந்திருக்கிறா, எனக்கு இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லவில்லையே, குற்றம் சாட்டுவார்கள். அதுபோல் ஒருத்தர் சொன்னாங்க பாருங்கள், அது உண்மையான காரியம்தான். பஸ்ஸில் உட்காந்துட்ருக்குறோமே, பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க அவங்க ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லாட்டி அவங்க சொல்லுவாங்களாம், இந்த அன்னைக்கு இன்னும் பஸ்ஸில் நான் போயிட்டு இருந்தேன், இவங்களும் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க, என்னத்தை சொல்லலை, ரட்சிப்பை பற்றி சொல்லலை, நான் நரகத்துக்கு போக வேண்டியதாகிட்டு நம்மை குற்றம் சாட்டுவார்கள் என்று ஒருத்தர் சொன்னார். அது உண்மையான காரியம். நீங்கள் கையில் நான் அடிக்கடி சொல்கிறதான், கொஞ்சம் ட்ராக்ஸ் வச்சுக்குங்க. ரட்சிப்பை பற்றிய ஒரு சின்ன பத்திரிக்கை, அதை வாயில் பேச வேண்டாம், இப்படி கொடுத்துட்டா போதும். சிலவங்க வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க, சிலவங்க கசக்கி போட்டுருவாங்க, சிலவங்க என்ன செய்வாங்க, இந்த நீ வச்சுக்கன்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் நடக்கும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று என்னுடைய விருப்பம். நான் இங்கே வந்து தான் அதை செய்ய முடியல. அங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிற காலத்தில் வெளியே போகிறது, பஸ்ஸில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்போ என் பேக்கில் எப்போதும் ட்ராக்ஸ் இருக்கும், நான் கொடுப்பேன். இப்போவும் நினைப்பேன், அங்கே இந்த வழியில் போகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு நினைப்பேன். வேக வேகமாக போவாங்க, நம்ம நடக்கும், அவங்க நடக்கும் ஒத்துக்காது. என்றாலும் கொடுக்கலாமான்னு யோசிப்பேன். அதை நான் செய்ய தவறுகிறேன், அது என்னுடைய தவறு என்பதையும் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க தானே, கண்டிப்பாக உங்கள் பேக்கில் கொஞ்சம் ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க, கொடுங்க. அங்கங்கே நான் பஸ்ஸில் போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லோரும் அதை செய்யுங்க. அது மட்டுமல்ல, உங்கள் உறவினர்களுக்கு கண்டிப்பாக ரட்சிப்பின் செய்தியை சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களானால், உங்கள் உறவினர்கள் நேசிக்கிறீர்களானால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் அழைச்சிட்டு வாங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படலையா, பஸ்ஸுக்கு காசு போட்டு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க வராட்டி அது வேறு காரியம். வா, ஒரு நாள் வா, நம்ம சர்ச்சில் வந்து பாரு. அப்படி ஒரு நேரம் வந்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாட்டு கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒருவருடைய சாட்சியை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படியான நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாகும். ரட்சிப்பு விலையேறப்பட்டது. நம்மை ரட்சித்தது ஒரு சாமானியமான காரியம் அல்ல. ரத்தமெல்லாம் சிந்தி ஜீவனையை கொடுத்து நம்ம ரட்சித்து மீட்டு கொண்டாரு. இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? நம்ம மேலே விழுந்த கடமை கண்டிப்பாக செய்த வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்தவர்களாயும் நிற்க வேண்டும். அடுத்த வசனத்தை படியுங்கள். பொல்லாங்கண்யையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக
இதெல்லாம் செய்தாலும் விசுவாசத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள், ஆனால் அதில் பிரயோஜனமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் கேடகம். கேடகம்னா அந்த யுத்தத்தின் போது எதிராளி இடத்திலிருந்து வருகிற அந்த ஆயுதங்கள், அந்த குண்டு, அந்த போராயுதங்கள் எல்லாம் வரும்போது என்ன செய்யணும்? அவங்க முகத்துக்கு நேராக வந்தால் முகத்தை காட்டுவாங்க, முகத்துக்கு நேராக பிடிப்பார்கள். நெஞ்சுக்கு நேராக வந்தால் நெஞ்சுக்கு நேராக, கைக்கு மார்புக்கு நேராக, எந்த இடத்துக்கு நேராக வந்தாலும் அந்த கேடகத்தை அந்த 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 இடத்துக்கு இப்படி பிடித்து கொள்ளுவார்கள். இதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் விலையேறப்பெற்றது. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் இப்படி இருக்குமா? இதெல்லாம் சொல்லி இருக்கிறது உண்மைதானா? வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இந்த வியாதிக்கெல்லாம் இயேசு சுகம் தர முடியுமா? அவரிடத்துல வல்லமை உண்டா? போகணும் இல்லை, டாக்டரை பார்க்கணும் இல்லையா? இப்படித்தானே சொல்லுது. மூளை அறிவெல்லாம் கூட இருக்கவங்களும் அதானே சொல்கிறாங்க. நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்பதை மறந்து விட்டார்கள். அந்த விசுவாசம் இல்லை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். எல்லா வியாதியும் அவர் குணமாக்கினார், குணமாக்கி விட்டாரே. அந்த விசுவாசம் ஏன் வர முடியவில்லை? ஆமேனா, விசுவாசத்துக்காக மட்டும் இல்லை, பணம் நமக்கு தேவை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்கலாமா? ஏன் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் கேட்கக்கூடாது? ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடாது? அவர் தர முடியாதா? இடத்துல வல்லமை இல்லையா? எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் அல்லவா? விதவை கொண்டு போஷித்த தேவன் அல்லவா? இன்றைக்கும் உங்களுக்கு செய்ய முடியாதா? எது தேவையானாலும் சரி, முதலிலே கர்த்தரிடத்துல கேட்டு பழகுங்கள். அது ரொம்ப நல்ல கர்த்தர் அதை எவ்வளோ அப்ரிசியேட், எவ்வளோ அதை மெச்சிக்கொள்ளுவார் தெரியுமா? ஒரு சின்ன பென்சிலாக இருக்கலாம், உங்களுக்கு இன்னைக்கு தேவையாக இருக்குது, ஜோ பண்ணி பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும் அவர் தர்றதை பார்த்தா. மனுஷிடத்தில் கேட்டு வெக்கப்பட்டு வேண்டான்னு சொன்னால் இன்னும் துக்கப்பட்டு சங்கடப்படுறதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் தருவார். இப்படி எல்லா காரியத்துக்கும், எல்லாம் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்தால் அது பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள், சத்துரு உங்களை கொண்டு விலகி ஓடி போய் விடுவான். அடுத்த வசனம், அடுத்து கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள், ரட்சணியம் என்னும் தலைசீரா. எல்லாம் பாதுகாத்த விட்டு மண்டையில் போய் ஒரு குண்டு விழுந்துருச்சுதான் போச்சு இல்லையா? இதில் மண்டையில் என்ன வைக்கணும்? தலைச்சீரா. என்ன தலைச்சீரா? ரட்சணம். இயேசு என்னை ரட்சித்தார். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த சூழ்நிலையில இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு என் பாவங்களை மன்னித்தார். நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. மறந்து போய்விடவே கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை பிடிக்கிறது மட்டுமல்ல, இயேசு என்ன ரட்சித்தார் என்னது மேன்மையாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு மேன்மையாக இருக்க வேண்டும். தலையை பார்த்தா உடனே சொல்லுவோம்ல, இது உங்கள் தலையெல்லாம் வெள்ளையாக இருக்குது, அது தலை பாரு எவ்வளோ முடி இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தலையை நல்லா பார்த்துக்குவோம் இல்லையா? தலையிலே தலைச்சீராக வைக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு மேன்மையாக இருக்க வேண்டும் உடைய வாழ்க்கையிலே. அப்போது தான் சத்துரு உங்களை தொட முடியாது, சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது, சத்துரு உங்களை கண்டு விலகி ஓடுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இதில் இருக்கிறவங்க யாராயிலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் யாராலும் இயேசுவின் இரத்தத்தினால் வருகிய மீட்பை பெறாமல் இருந்தால், இப்பொழுதே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், இப்பொழுதே ஒரு கண்ணை மூடி ஜெபியுங்கள். உடனே உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவுவார். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை, இலவசமான ரட்சிப்பை உங்களுக்கு நிச்சயம் இப்பொழுதே தந்து விடுவார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாய் சந்தோஷமாக இருக்கலாம். ரட்சிப்பின் சந்தோஷம் எவ்வளவு மேன்மையானது, ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது. ரட்சிப்பை உங்களோட தலைச்சீராவாய தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன எடுத்தாலும், எங்கே போனாலும், சந்தைக்கு போனாலும் நினைக்கணும், நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. என்ன ஆக போய்
ஒரு கத்திரிக்காய்க்காக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு மீனுக்கு விலை குறைச்சி கேட்டாங்க, நம்ம செய்யக்கூடாது. அதுபோல் துணி கடைக்கு போனால் ஏதோ கேட்கலாம், கேட்குறதுல தவறு இல்லை. அதில் போய் அந்த கடையில் இப்படி வாங்கினேன், இங்கே அப்படி வாங்கினேன், நீ இதை செய்ய மாட்டியா? அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க நான் ரட்சிக்கப்பட்ட தோரணையோடு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட அதிசயங்களோடு நாம் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை தெரியுதா? வீட்டுக்குள்ளேயும் நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு ஜீவிக்கணும். சண்டை போட்டுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு அப்படி இப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்டதில் என்ன பிரயோஜனம்? மற்றவங்களும் அப்படி இருக்காங்களே. ஹல்லேலூயா. ரொம்ப பேசிவிட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய தலைச்சீராவை தலையிலே என்ன செய்ய வேண்டும்? ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் அப்புறம் அந்த சாத்தானை வெட்டுறதுக்குரிய ஆயுதம் அது நான் ஆரம்பத்திலே சொன்னேன். என்னது? வேதவசனமாகிய ஆவியின் பட்டயம். வேத வசனத்தை சொல்லும்போது அவன் ஓடியே போய் வெட்டப்பட்டு போய் விடுவான். அவன் அப்புறம் நம்மக்கிட்ட வர முடியாது. அப்புறம் அவன் ஒரு அவனுக்கு ஒரு சோரணையே கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்களே, எனக்கு வரல. அவனுக்கு என்ன இல்லை, சூடு சொரணையே இல்லை. அவன் இப்படி துரத்தினா இப்படி வருவான், இப்படி துரத்தினா இப்படி வருவான், இப்படி துரத்தினா இங்கே வருவான், சுற்றி சுற்றி வருவான். சூடு சொரணை இல்லாதவன் வந்துட்டே இருப்பான். எந்த பக்கத்தில் வந்தாலும் என்னத்தை வச்சு வெட்டணும்? வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தினாலே வெட்ட வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த ஆயுதமாக வெட்டக்கூடிய ஆயுதமாய் கர்த்தர் நமக்கு வசனத்தை தந்திருக்கிறார். அதனால் வசனம் நல்லா படிக்கணும். வசனத்தை இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வசனத்தை நமக்கு ரொம்ப ஒரு என்னது ரொம்ப ஒரு முக்கிய பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை விட்டு விலகி அந்த பக்கம் இந்த பக்கம் ஜீவிக்கவும் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னும் 1 பேதுருவில் சொல்லும்போது அவனை எதிராளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிராளி 1 பேதுரு 5, 8, 9 வசனத்தை படிச்சிங்கன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமாம், எதிராளி. அவன் எது போல சுற்றி திரிகிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல கர்ச்சித்து சுற்றி திரிகிறான். அவன் என்ன செஞ்சிருவான்? எவனை விழுங்கி போடுறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து, விசுவாச பாதையிலிருந்து, பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து அவன் விழத்தள்ளி அவன் அப்படியே விழுங்கி போடுறான். பின்மாற்றத்துக்கு நேராய் போய் விடுகிறார்கள். பிசாசு அதை செய்து கொண்டே இருக்கிறான். ஆகையினாலே அந்த எதிராளியோடு போராடுவதற்கு முதல்ல என்ன வேணும்? தெளிந்த புத்தி. இந்த நபரோட பேசுனா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? சீர்கட்டு போயிடும், பின்மாற்றத்தில் போயிடுவோம். இவங்களோட உறவு வச்சோன்னா நம்முடைய வாழ்க்கை, விசுவாசம் வளைந்து போகும், பரிசுத்தம் கெட்டு போகும். இதெல்லாம் கண்டு கொண்டீர்களானால் அந்த நபரோடு நீங்கள் தொடர்பு வைக்கவே கூடாது. அந்த உறவை முறித்து கொள்ள வேண்டும். தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்கு போனால் ஆபத்து, இந்த வீட்டுக்கு போனால் அங்கே கண்ணி காத்து கொண்டிருக்கும், போகக்கூடாது. உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் சொல்லுவார், இல்லாவிட்டால் உங்களுடைய இருதயத்துக்கே தெரியும், போகக்கூடாது. இந்த காரியங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், விழித்திருங்கள். விழிப்பாக இருக்கணும். தூக்க மயக்கத்தில் இருந்துட்டு அவனோட போராடி மேற்கொள்ளவே முடியாது. விழிப்பு தேவை. கண் விழிப்பு என்று மட்டுமல்ல, கண் விழிப்போடு ஜெபிக்கிறதும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே ஒரு விழிப்பு. முதல்ல சொன்னது போல, ஒரு தவறு வந்து விட்டாலும் அந்த தவறிலே நிலைத்திருக்கக்கூடாது. அங்கிருந்து எந்திரிச்சு எழும்பி விட வேண்டும். இந்த தவறை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அந்த தவறிலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விழித்திருங்கள். பிசாசானவன் எப்படி விழுங்கி போடுதலான்னு சுற்றி திரிகிறான். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரிடத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்களும்
இப்படிப்பட்ட பாதைகளிலெல்லாம் கடந்து போனார்கள். அவர்களுக்கு விதமான போராட்டங்கள் இருந்தது. ஆகையினாலே நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். முதல்ல எபேசியர் நிருபத்தில் என்ன படித்தோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொன்னார். இது விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதி. விசுவாசத்தில் அங்கே இங்கே அசைச்சிட்டு இருந்தால் ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு விசுவாசம் இல்லாமல் அவரிடத்துலேருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினாலே அதில் கவனமாக இருப்போம். எதிராளி, இங்கே பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் என்ன? எதிராளி. அதோடு கூட அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல். தந்திரமா இருந்து செயல்படுகிறவன் யாரு? சர்ப்பம். சர்ப்பம் எல்லாம் காட்டு ஜீவன்கள்ல எல்லாம் எப்படி இருந்தது? தந்திரமுள்ளதா இருந்தது. சிங்கம் எப்படி இருக்கு? கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருந்து விழுங்க பார்க்குது. பாருங்க, பல ரூபத்தில் அவன் செயல்படுகிறான். நம்ம ஒன்று நினைச்சிட்டு அப்படி அஜாக்கிரதையாக தூங்கிடுறோம், அஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்திடுறோம். பேசுகிறதுல எவ்வளவு தவறுகள் வருகிறது, செயல்படுகிறதுல எத்தனை தவறுகள் வருகிறது. இதெல்லாம் கண்டுக்காமல் இப்படியே இருந்தோன்னா அவன் ஏற்ற நேரத்தில் நம்ம அப்படி கவிழ்த்தி விட்டுட்டு அவன் ஏறி மேலே உட்காந்துக்குவான். அதனால் கவனமாக இருங்கள். ஏன்னா 1 யோவான் 1 அதிகாரம் 1 யோவான் 2:13 படியுங்கள். டைமாயிட்டது. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அது மட்டும் போதும். பொல்லாங்கன், அவனுக்கு இன்னொரு பேர் என்ன? பொல்லாங்கன். இந்த வாலிபர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். வாலிபர்கள் என்று சொல்லும்போது நல்ல பலசாலிகளாக இருக்கிறார்கள். இந்த பிசாசு பொல்லாங்கன் வரும்போது அவனை ஜெயித்து விட்டார்கள். எழுத்தின்படி வாலிபர்களும் உண்டு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியத்திலே வாலிபர்களாக இருந்து நல்ல பலசாலிகளாக இருக்கிறவர்கள், ஜெயம் பெற்றவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? வாலிபராக இருந்து இன்னும் அவர்களை ஜெயித்து கொண்டே, இந்த பொல்லாங்கனை ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வசனம், கடைசி பாகம். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அது யாரு? அவங்க வாலிபர். அதுவும் வாலிபர் தான் இல்லையா? அப்போ வாலிபர் தான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம வயதாகி அந்த வாலிபத்தை அந்த காரியத்தை நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய காரியத்திலே நாம் வாலிபர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு முந்தி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். அப்புறம் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பலவான்கள். வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க? பலவான்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த சாத்தானை எந்த ரூபத்தில் வந்தாலும் மேற்கொள்ள அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது. வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். அதுக்கு இன்னொரு வசனம் 5 அதிகாரம் 13 வசனம் 18. 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அடுத்த வசனம், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நம்ம காத்து கொள்ள வேண்டும், நம்மை காக்கணும். அப்போ பொல்லாங்கன் என்ன செய்ய முடியாது? நம்மை தொடவே முடியாது. கர்த்தர் கிருபை தருவாராக. பொல்லாங்கன் நம்மை தொட்டு விடக்கூடாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவன் அவனை தொடான். ஆனால் அடுத்த சொல்லுகிறார், தேவனால் உண்டாய் இருக்கிறவனோ எவனும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. ஆகையினால் நான் தயவாக சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், உலகத்தோடு ஒத்து ஜீவிக்க நீங்கள் முற்படாதீங்கள். இந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு பாம்பு உண்டு. பாம்பை காணும்போது எதை காட்டுமா? விலாங்குன்ற மீன் இல்லையா? அதை பாம்பை காணும்போது தலையை காட்டும். அப்புறம்
மீனை பார்க்கும்போது வாலை காட்டும். இப்படி 2 வேஷம் போட நீங்கள் போகாதுங்க. இப்படி இருந்த தேவன் இந்த வாழ்க்கையை அருவருக்கிறார். சத்துரு வெட்டி வீழ்த்தி விடுவான். ஜெயம் பெற்றவர்களாக விளங்க முடியாது. கர்த்தருடைய நாளிலே, மகிமையான நாளிலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. உங்கள் மன விருப்பத்தின்படி ஜீவித்தா நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஜீவித்தால் மட்டுமே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இதை கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஜெயித்த பிசாசை நீங்களும் ஜெயிப்பீர்களாக, உலகத்தை ஜெயிப்பீர்களாக. உங்கள் மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் ஆசை விருப்பத்தை எல்லாம் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். ஜோமனோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் உங்களை கர்த்தருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள். வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று இயேசு கடைசியாக ஜெபித்த ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த காரியத்திலே உங்கள் மன விருப்ப இந்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு உங்கள் மன விருப்பம் இருக்கிறதோ, மனிதருடைய தடை இருக்கிறதோ, எது இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி திறந்த புஸ்தகத்தை போல ஜெபித்து அதிலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். உங்களுக்கு கடினமாக தோன்றுகிற காரியம் கர்த்தருக்கு லேசான காரியம். ஆகையினாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் போங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து நிச்சயம் ஜெயம் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சத்ரு தோற்கடிக்கப்பட்டவன், சத்ரு தோற்கடிக்கப்பட்டவன். அவன் தந்திரமாய் நுழைந்து கிரியை செய்வான். அவன் பொல்லாங்கன், அவன் எதிராளி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவன் எதிராளியாக இருக்கிறான். இன்னும் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. இன்னும் சொல்லுகிறார், மனுஷ கொலைபாதகன். அவன் பொய்யையே சொல்லுகிறவன், அவன் மனுஷ கொலைபாதகன். ஏதேனில் பொய்யை சொல்லி அவர்களை ஏமாற்றினவன். அடுத்தபடியாக மனுஷ கொலைபாதகன், ஆபேலை கொல்லும்படியாக காயினை ஏவி விட்டவன். இத்தனை ஆதி முதல் கொண்டே அவன் இத்தனை தீமைகளை செய்து கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகள் விழிப்பாக இருக்க வேண்டும். எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே இறங்கும் அப்பா. இயேசு அவனை ஜெயித்தீர். கல்வாரி சிலுவையிலே அவனுடைய வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே ஆணி எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி எடுத்து வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. அப்பா, வெளியரங்கனமான கோலமாக்கி அவனை சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டீரப்பா. எங்களுக்கும் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஆமென். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், ஜெயம் தருகிற கர்த்தர். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை கைவிடாதீர் ராஜா. எங்களை மீட்டு கொண்டீரே, எங்களை ரட்சித்தீரே, எங்களை அபிஷேகித்தீரே, உம்முடைய பிள்ளை என்ற பாக்கியத்தை தந்தீரே ராஜா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிலுவை அண்டையிலே வருகிறோம். எங்கள் அபாத்திர தன்மைகளை நீக்கும் ஆண்டவரே. இந்த குறைகளெல்லாம் எங்களை விட்டு நீக்கும் ஐயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினாலும் இந்த வசனத்தினாலும் பொல்லாத சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, ஞானம் தாரும் ஆண்டவரே, தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே, விவேகத்தை தாரும் ஆண்டவரே, ஜாக்கிரதையை தாரும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு. ஓ மைடிலோ கிரீடதனதன மாரிபிலோ ஆவியின் பலனை தாரு ஆண்டவரே. ஆவி
ஆவியின் பலனை தருவீராக. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியா எங்களை மாற்றுவீராக. ஆமென். பலவான்களா எங்களை மாற்றுவீராக. சத்துருவோடு போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்வதற்குரிய பலமே எங்களுக்கு தாரும். விசுவாசத்துல உறுதியாயிருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினாலே சாத்தானை வெட்டி வீழ்த்தத்தக்கதான கிருபை தாரும். யார் யாருடைய வாழ்க்கையிலே நீண்ட காலமாக சாத்தானோட போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும். ஜெயம் உண்டாகட்டும். வீட்டுக்குள்ளே ஜெயம் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகட்டும். குடும்பத்திலே ஜெயம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே ஜெயத்தை தாரும், ஜெயத்தை தாரும். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை ஆண்டவரே தலையிலே எப்போதும் வைத்துக்கொள்ள ரட்சிப்பை மேன்மையோ எடுத்துக்கொள்ள கிருபை தாரும். சரீரத்தின் பலவீனங்கள் அகன்று போவதாக. பொல்லாத பிசாசு பலவீனத்தை கொண்டு போடுகிறானே ஆண்டவரே, அழித்து போடுவீராக. ஆவியினால் நிரப்புவீராக. ஆவியின் பலனை தருவீராக. ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய வியாதியை மட்டுமே, எங்களுடைய பாவத்தை மட்டுமல்ல, எங்களுடைய வியாதியும் கல்வாரி சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை சுமந்தி, எங்கள் பாடுகளை சுமந்தி, எங்கள் எல்லா ஆண்டவரை வேதனைகளை நீர் சிலுவையில ஏற்றுக்கொண்டீர். எந்த விதமான வேதனையா இருந்தாலும், எந்த விதமான பாடுகளா இருந்தாலும் இயேசு சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு ஜெயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே. சிலுவையண்டையில வந்து நிற்கிறோம் அப்பா. சிலுவையண்டையில வந்து நிற்கிறோம் அப்பா. சிலுவையிலே நீர் வைத்திருக்கிற வெற்றியை எங்களுக்கு எப்போதும் தந்து விடும் ஐயா. ஹல்லேலூயா. வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், ஜெயம் தருகிற கர்த்தர். சுய பலத்தினாலே முடியாது, இந்த அறிவு ஞானம் திறமையினாலே ஒன்று முடியாத கர்த்தாவே, ஆவியின் பலனாலே முடியும். ஆமா, உம்மால் முடியும் ஐயா. இயேசுவால் முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்தும் பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆவி ஆத்மா சரீரத்திலே பலன் இறங்குவதாக. ஆவி ஆத்மா சரீரத்திலே பலன் இறங்குவதாக. விசுவாசத்திலே உறுதியா இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. தெளிந்த புத்தியா இருக்க கிருபைதார். ஜாக்கிரதையா இருக்க தார், விழிப்பாயிருக்க கிருபை தார். சர்வாயுத வர்க்கங்களை எப்போதும் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களா இந்த போர்க்களத்து முனையிலே போராட கிருபை தார் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே, ஜெயத்தொனியாய் பெற்றிட, ஜெயத்தின் மேலே மா ஜெயமே, ஜெயத்தொனியாய் பெற்றிட, போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்தினின்று வந்திறங்குதே. ஜெயத்தின் மேலே மா ஜெயமே, ஜெயத்தொனியாய் பெற்றிட, ஜெயத்தின் மேலே மா ஜெயமே, ஜெயத்தொனியாய் பெற்றிட, போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஆவியின் பலனை தரித்துக் கொள்வோம். ஆவியின்
சத்துருவோடு எதிர்த்து நின்று போராடுவதற்கு தரித்துக் கொள்வோம். லிக்கமூரி மசாலி போலாரதுனாய் லிக்ரோசினி ஷேமிலோரதமோலியோ. ஆவியானவருடைய பலன் சம்பூர்ணமாய் இறங்குவதாக, தேவ பிள்ளைகள் மேலே இறங்குவதாக, ஊழியக்காரர்கள் மேலே இறங்குவதாக. glory லிஷபர ஹதனிலோ. ஊழிய பாதையில் வருகிற போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக ஆவியின் பலனை ஊற்றுவீராக. சரீரத்திலே வருகிற போராட்டங்களை ஜெயிக்க ஆவியானவர் பலனை தருவீராக. ஆவியின் பலன் ஆவியானுடைய உன்னத பலன், ஆவியானுடைய பலன், மாம்ச பலன் அல்ல, ஆவியின் பலன். வசனத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, வார்த்தையால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயிக்க கிருபை தருவீராக. ஆமென், ஆமென். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, இந்த பெண்களான ஆராதனை கிருபையா எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரை. நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசனம் எங்களோடு கூட இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளே உள்ளத்தில் ஆழமாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. அநேக நேரங்களில் தோல்வி அடைகிறோம், அநேக நேரங்களில் சத்துரு எங்களை மேற்கொண்டு விடுகிறான் ஐயா. வழி தெரியாமல் திணறிக்கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு நாங்கள் கலங்கி தவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ்க்கையில், எங்களை குடும்பத்திலே, ஆமென், சரீரத்திலே பல போராட்டங்கள், மனதிலே பல போராட்டங்கள். பொல்லாத சாத்தான் ஏதேனுக்குள்ளே தந்திரமாய் நுழைந்தது போல நுழைந்து ஆண்டவரை வீழ்த்தி விடுகிறான் ஐயா. அந்த தந்திரத்தை அறிந்து மேற்கொள்ளத்தக்கதான ஆண்டவரை விழிப்பையும் ஜாக்கிரதையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தந்து விடுவீராக. எதிராளியை மேற்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. யுத்த களத்திலே போர் புரிய பலன் தாரும் ஆண்டவர். சர்வாயுதக்க வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினாலே அவனை வெட்டி வீழ்த்தவன் பலன் தாருமையா. ஆவிக்குள்ளாக்கும் அப்பா. ஆவியானவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாங்கள் தனியாக அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த போர்க்களத்திலே எங்களுக்கு பலன் தருகிறீர், உதவி செய்கிறீர், ஆலோசனை தருகிறீர், ஜெயம் தருகிறீர். அதற்காக நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தினாலே எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. நாங்கள் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. தோற்று போனவன் பொல்லாத பிசாசு, கல்வாரி சிலுவையிலே தலை நசுக்கப்பட்டு போய்விட்டது ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. இன்னும் ஜெயத்தை தார். எங்கள் மரண பரியந்தமும் நாங்கள் ஜெயமாய் ஆண்டவரை முன் செல்ல கத்த கிருபைதார். விசேஷமாக கத்தாவே காவலில் இருக்கிற சல்வினுக்காக, ஷைனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்ட போல, அதாவது கத்தாவே உங்களில் சிலரை பிசாசானவன் காவலில் போடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கத்தாவே அந்த பிள்ளைகள் காவலில் 1 மாதத்துக்கு மேலாக இருந்து அவதிப்படுகிறார்கள் ஐயா. நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும். பின்னணியிலே நின்று கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் பட்டயங்கள் எல்லாம் செயலிழந்து போய்விடுவதாக. நாளைய தினத்தில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றியை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக ஒழுகிற பட்டயங்கள், பொல்லாத பட்டயங்கள் எல்லாம் தெரிப்பிண்டு போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பிசாசின் கிரிகள் அழிந்து போகிறபடினா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் ஜெயம் தருகிறார், கர்த்தர் ஜெயம் தருகிறார், கர்த்தர் ஜெயம். அரைபாலா ரபாஷா. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் உண்டு, கர்த்தருடைய நாமத்திலே வெற்றி உண்டு, தோற்று போவது இல்லை. இமஹலா துனமா ஷிகாலபோ நிரந்தனவோரியா தனவோரியா ஸ்வாதியா ஹோலியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவருடைய பலத்தை கொண்டு பிசாசின் கிரியைகளை அழித்து நாங்கள் முற்றிலும் ஜெயத்தை சுதந்திரமாக எடுத்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. சிலுவையிலே சம்பாதித்த ஜெயம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிய ஜெயம், வார்த்தையினால் உண்டாகிய ஜெயம் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொந்தமானது. சத்ருவை நீ பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, விலகி ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினாலே.
கர்த்தாவே, அன்பின் கரங்களிலே எங்களை மிகுந்த தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆம்.